ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்ட தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தாக்கம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோவை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது தாள்களை வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல என்ன கிரக மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த கிரக மாற்றத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படுங்கிற அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மாற்றம் நடக்குங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசியில் தாங்க சுக்கிரன் பயிற்சியானது மே 19ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த பயிற்சியால் தாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறி இருக்கு. அப்படி மாறி இருக்கக்கூடிய தலையெழுத்தை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு டெய்லியும் ராசி பலனாக நாம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் மேசத்துலேருந்து மிதுன வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கான ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சுக்கிர பயிற்சி தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க சுக்கிர பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19 மே 2024 அன்று 8:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு மாறி இருக்கிறாருங்க. இந்த சிறப்பு மாற்றத்தினால ரிஷப ராசியில் சுக்கிரன் பயிற்சி நடந்தது பலருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக மாற்றங்கள் உண்டாக போகுது. பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய இந்த மாற்றமானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து விளைவை வந்து ஏற்படுத்தும். மேலும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சுக்கிர பயிற்சியில் இருக்கும். ஜோதிடத்திலேயே சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவான ஒரு கிரகமாக பார்க்கப்படுறாரு. காரணம் என்னன்னா, இவர் காதல் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் அனைத்து திருப்தி அடைய முழுமையான ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை அடைவதற்கு ஒரு முக்கியமான கிரகமாக ஜோதிடத்தில் கருதப்படுறாரு. மேலும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து அடைய முடியும். உயர் வெற்றியோடு நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில் அனைத்து நேர்மையான முடிவுகளையும் அடைய முடியும். அதே நேர்மறைக்கு மாறாக எதிர்மறையாக இருந்தால் அப்போ அபரிவிதமாக நமக்கு பிரச்சனை வரும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கும்போது சுக்கிர பயிற்சியால் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நடந்துக்கும்போது பல போராட்டங்களையும் தடைகளையும் நாம் எதிர்க்காமல் நாம் தப்பிக்கலாமா? அதாவது நடக்க இருக்கக்கூடிய அந்த பல போராட்டங்களையும் தடங்களையும் நாம் முதலே தெரிஞ்சுக்கிட்டு அதை சந்திக்காமல் தப்பிச்சுக்கலாமா? ஸோ கடக ராசிக்காரங்க இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இது ஒரு முக்கியமான சுக்கிர பயிற்சி என்று சொல்லலாங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு 4ஆம் மற்றும் 11ஆவது வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்குங்க. மேலும் இந்த பயிற்சியானது உங்களுடைய 11ஆவது வீட்டில் நுழைந்திருக்குங்க. இது ரொம்ப அபரிவிதமாக கருதப்படுதுங்க. ரிஷபராசியில் சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மற்றும் நல்ல பலன்களை தரப்போகுதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கிடைக்காம இருந்த அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகள்லாம் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து பெற்று தருவாருங்க. நீங்கள் வணிகத்துறையோடு இணைந்திருக்கிறது ரொம்ப வேணுங்க. நீங்கள் வணிகத்தில் நல்ல வெற்றி மற்றும் அதிக லாபத்தை பெறுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு உதவியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பெரும் பணத்தை பயன்படுத்துவதில் வெற்றி பெறுவீங்க. அதனால் தாராளமாக புதிய முதலீடுகள்லாம் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியோடு சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்கணுங்க. அப்படி நீங்கள் பராமரிக்கிறது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் நிறைய உங்களுடைய ஒருங்கிணைப்பை பராமரிக்க பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. இது உங்களுக்கு சரியான உற்சாகம் தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமையுங்க. இந்த சுக்கிர பயிற்சி ஒருவேளை உங்கள் தசபுத்தி சரியா இல்லைன்னா அமையாதுங்க. அந்த தசபுத்தி சரியில்லாமல் இருக்கிறது சரி பண்ணுவதற்கு நீங்கள் பரிகாரமாக இந்த சுக்கிர பயிற்சியில் வியாழன் அன்று குரு கிரகத்தை வந்து வணங்கணுங்க.
குரு பகவானை வணங்கி வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர பயிற்சி சரியாக மாறுங்க. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்துடணுங்க. இன்னும் இந்த சுக்கிர பயிற்சியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வலுவான சுக்கிர பயிற்சி என்று சொல்லலாங்க. ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் மெயினாக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான சாதகமான வாய்ப்புகள் கொண்டு வருங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இது ஒரு முக்கியமான பயிற்சி என்று சொல்கிறேங்க. குறிப்பாக உங்களுடைய தொழில் முறையில் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் கொண்டு வரணுங்க. ஏன்னா தொழில் முறையில் வித்தியாசங்கள் கொண்டு வர புதிய முறையில் உங்களுக்கு தொழிலில் வெற்றியானது கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டு பொறுப்புகளெல்லாம் சமநிலைப்படுத்த விரும்பக்கூடிய பெண்கள் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. செலவு வந்து இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தில் முடியும். அதனால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வணிகம் மற்றும் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் மீது ஆசைப்படக்கூடாது. ஏன்னா வணிகம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆசைப்படும் போது அதுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியது வரும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்கள் ஆசைப்படக்கூடாது. பெண்கள் நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு சேவைகள் தொடர்பான வணிக விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா நிதி இழப்பு இல்லாமல் நன்மை பயக்கும். இல்லைனா உங்களுக்கு நிதி இழப்பு வர அபாயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடம்பர அல்லது அழகு சாதனத்துறை தொடர்பான வணிகங்கள் நீங்கள் செய்யலாம். அந்த மாதிரியான துறையில் வணிகம் செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த துறையில் இப்போ சாதகமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த துறையில் உங்களை நிரூபிக்கிற மாதிரி பலன் வந்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வணிகம், அதாவது வணிகத்தில் வந்து ஆடம்பர அல்லது அழகு சாதனத்துறையில் வந்து நிறைய முயற்சி வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலிமா வாழ்க்கையில் அதிகமான லாபமும் சஸ்திரத்தன்மையும் சுக்கிரன் வழங்குவார். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் வைப் இருக்கும். தனிப்பட்ட உறவுகளில் மட்டும் சில மனக்கசப்புகள் இருக்கலாம். குறிப்பாக உங்கள் கூட்டாளர்களோடு, அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல கருத்து வேறுபாடுகள் அல்லது புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆகியவற்றெல்லாம் இருக்கலாம். ஸோ ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொள்வது மட்டும் கொஞ்சம் பார்த்து சமாளிங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உறவுகளை வலுப்படுத்துறது ரொம்ப அவசியம்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப சுபபோகங்களை அதிகரிக்கவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய தீர்வுகளில் கவனம் செலுத்தணும். இல்லைனா அந்த கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடியதுனால ஆபத்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலில் கூட முன்னேற உங்களுக்கு ஆற்றல் மற்றும் கவனம் தேவை. ஸோ எந்த அளவுக்கு தொழிலில் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றங்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மக்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில நேரம் பிரச்சனை வந்து பெருமளவில் போகாமல் இருக்கும். ஒரு சில நேரம் எதிர்பார்க்காத நேரத்தில் பெருமளவு போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது கடகராசிக்காரங்களுக்கு அவசியம். ஸோ கடகராசிக்காரங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. ஸோ இதில் பரிகாரமாக பெண்களுக்கு மெயினாக வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெண்கள் கடகராசிக்காரங்க நீங்கள் உங்களை போல் மற்ற பெண்களுக்கு தானம் செய்யணுங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தானம் பண்ணுங்க. உங்களுடைய திறனுக்கு ஏற்ப அவங்களுக்கு உணவோ உடைகளோ அல்லது படிப்பு தொடர்பான பொருட்களை நன்கொடையாக கொடுக்கணுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த சுக்கிர பயிற்சியில் பெண்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ கடகராசிக்கார பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சுக்கிர பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணதை கடகராசிக்காரங்க இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இந்த சுக்கிர பயிற்சியில் நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ்
ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.